மறைக்க முடியா அன்பு. எனவேதான் இழிவின் சின்னத்தை சுமந்து மீட்பின் சின்னமாக உருமாறினார். வியர்வை வடிய, கண்கள் எரிய, சாட்டையின் அடிகள் முள்போல் குத்த, துணிச்சலோடு துன்பங்களை சுமந்து தன் லட்சியத்தை அடைய முனைப்போடு முன்னோறிய நம் ஆண்டவர் இயேசுவின் இந்த இறுதி பயணத்தில் இணைய வேண்டுமென்ற ஆசை நம் இதயங்களில் இயல்பாக எழுகின்றது. தன்னையே காரணமாக கொடுத்த நம் ஆண்டவரின் தியாக மனப்பான்மையை நம் உள்ளங்களில் உருவாக்கி இல்லங்களில் வளர்த்தெடுத்து அன்பியங்களில் அனுபவித்து ஊர்களில் உணர்த்த முடிவெடுப்போமா? நமக்காக தன் வாழ்வையே இழந்த இயேசுவின் இறையாட்சி இம்மண்ணில் மலர நம் வாழ்வில் சிலவற்றை ஏனும் இழக்கும் மனநிலை இருந்தால் இணைவோம் இறைமகனோடு இக்கல்வாரி பயணத்தை. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். பாடுகளின் பாதையில் முதலாம் நிலை. இயேசு கிறிஸ்து மரணத்திற்கு தீர்ப்பிடப்படுகிறார். நீதியின் புறப்படத்தையே குற்றவாளி கூட்டில் ஏற்றி படுகொலை செய்ய துணிந்து விட்டனர். தன் வாழ்நாள் முழுவதும் எவரையும், ஏன் விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை கூட தீர்ப்பிடாத இயேசுவை இன்று சாவுக்கு தீர்ப்பிடுகின்றார்கள். இவர் செய்த குற்றம்தான் என்ன? அன்பே கடவுள் என்றார். மனிதர் தம் சகோதர சகோதரிகள் என்றார். அன்பான கடவுள் அவனியில் அவதிப்படும் மனிதர்களுள் வாழ்கின்றார் என உணர்ந்து அவர்களை அன்பு செய்ய தொடங்கினார். ஊருக்கு வெளியே ஒதுக்கி புறந்தள்ளப்பட்ட தொழில் நோயாளிகளை குணமாக்கினார். பாவிகளும் வரி கண்டுபோரும் மனந்திருந்தி மறுவாழ்வு பெற வாய்ப்பளித்தார். நல்லது செய்ய ஓய்வு நாள் தடையற்ற என்றார். இதற்காக இவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு, இவன் கடவுளின் மகன் என்கின்றான், இவன் யூதர்களின் அரசன் என்கின்றான் என்பவைதான். நீதியை நழுவவிட்டான் பிலாத்து. கல்லறிந்து தேனீக்கூட்டை கலைத்தது போல மக்களை கலைத்து விட்டனர் தலைமை குழுக்கள். கொட்டி தீர்க்கும் தேனீக்கள் போல கூச்சலிட்டனர் மக்கள். இதனை சிலுவையில் அறையும் என்று நீதியின் உருவத்திற்கே சாவுமணி அடித்து விட்டார்கள். நாம் சமூக அநீதிகளை கண்டும் காணாமல் கை கழுவுகின்றோமா? உண்மைக்கு சான்று பகர்வோருக்கு சாவுமணி அடிக்க உரடிகளை கிளப்பி எரிகின்ற வீட்டில் குளிர் காய்கின்றோமா? ஆராய்ந்து பாராமல்
அவனும் இவனும் சொல்வதை அப்பட்டமாக அறிக்கையிட்டு நற்பணி செய்வோரை நடுத்தெருவில் விமர்சிக்கின்றோமா? இவற்றை போல் எவற்றை செய்தாலும் நாம் இயேசுவைத்தான் மீண்டும் தீர்ப்பிடுகின்றோம். தீர்ப்பிடாதே, நீ தீர்ப்புக்கு உள்ளாவாய். சுபம். ஆயிரம் ஆயிரம் அநீதி தீர்ப்புகள் அன்றாடம் அரங்கேறிக் கொண்டிருக்கின்ற இப்பாருலகில் அநீதியை கண்டு இதுதான் உலக நியதி என்று ஒதுக்காமல் இறைவா, நீர் தந்த இதயம் எங்களில் இயக்கும் வரை ஓங்கி குரல் கொடுக்கும் மனத்திவரை எங்களுக்கு தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். சுமக்க முடியாத சுமையை இயேசுவின் தோளில் வந்து கட்டாயமாக சுமத்துகின்றனர். இலட்சியத்தை அலட்சியம் செய்யாமல் துணிச்சலுடன் சுமக்க துணிகிறார் இயேசு. சிலுவையின் பாரம் தோளை அழுத்த ஒரு நிமிடம் ஆடிப்போய்விடுகின்றது அந்த மனித உடல். துணிந்தவனுக்கு தூக்குமேடை பஞ்சுமெத்தை என்பது போல் சிலுவையை துணிவுடன் சுமந்து மீட்பு பயணத்தை தொடர்கிறார். சுமை சுமந்து சோர்ந்து போரே எல்லோரும் என்னிடம் பாருங்கள் என்ற அவரின் தோளில் சுமக்க முடியாத அளவுக்கு நமது பாவச் சுமை, தனி வாழ்வில் நமது சின்னஞ்சிறு ஆசைகளாலும் பாவங்களாலும் இயேசுவின் சிலுவையின் சுமையை அதிகரிக்கின்றோம். பொது வாழ்வில் நம் வார்த்தைகளாலும் செயற்பாடுகளாலும் பிறருக்கு அநியாயம் செய்யும் போதெல்லாம் இயேசுவின் தோள்களில் அப்பட்டமாக சிலுவையை சுமத்துகின்றோம். தன்னலம், பண ஆசை, ஒழுக்க நெறி, தவறுதல் போன்ற தீய நாட்டங்களால் சிலுவையின் சுமையை அதிகரிக்கின்ற நாம் அன்றாட உணவுக்கு அல்லலும், திணிக்கப்பட்ட வரதட்சணையை கொடுக்க இல்லாமல் தவிக்கும், மருத்துவ செலவுக்கு வழியில்லாமல் துடிக்கும், அடித்தட்டு இயேசுக்களின் தோள்களில் அநீத வட்டி, ஏமாற்று, லஞ்சம், பித்தலாட்டம் போன்ற சிலுவைகளை சுமத்துவதை நிறுத்துவோமா? இந்த அளவையால் அளக்கிறாயோ அதே அளவையால் உனக்கும் அளக்கப்படும். சிவம். இந்த அகிலத்தில் சிலுவையின் பாரம் கண்டு வருந்தும் நாங்கள் எங்களோடு வாழும் மனிதர் தம் தோள்களில் சிலுவைகள் சுமத்தப்படாமல் இருக்க எங்களால் இயம்பதை முகத்துடன் செய்ய உறுதியான மனதை தாரும் இறைவா.
பலவீனப்படுத்தி நடையை தள்ளாடச் செய்தது. வீழ்ந்தார் நம் மீட்பர். உடல் பலவீனமாக இருந்தாலும் இலட்சியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற தன்னம்பிக்கையும் தந்தையின் துணை இருக்கும் என்ற இறை நம்பிக்கையும் தொடர்ந்து எழுந்து நடைபோடச் செய்தன நம் மீட்பரை. அவர் எவரெல்லாம் கண்டிக்கப்பட வேண்டும் என்பதல்ல, மாறாக அவர் எவர் திருந்தி வாழ வேண்டும் என்பதே இறைவனது விருப்பம். அவரிய மனிதன் திருந்தி வாழ வேண்டும் போது தன்னால் இயலும் என்ற தன்னம்பிக்கையும் இறைவன் உடனிருப்பார் என்ற இறை நம்பிக்கையும் இவ்வுலகம் உதவி செய்யும் என்ற பிறர் நம்பிக்கையும் இருந்தால் கண்டிப்பாக கவலையின்றி எழுந்து நடக்க எவராலும் இயலும். யானையின் பலம் நம்பிக்கை, மனிதனின் பலம் நம்பிக்கை. குணமடைவாய் என்று நம்புகிறாயா? அப்படியானால் குணமடைவாய். உடனிருப்பவரின் உயர்ந்த உள்ளம் உன்னை உயர்நிலைக்கு கொண்டு செல்லும். எனவே மனித பலவீனத்தில் வீழ்ந்த போது நம் பாவத்தின் நிலையை பற்றிக் கொண்டிருக்காமல் தன்னம்பிக்கையோடும் இறை நம்பிக்கையோடும் இயேசுவை போல எழுந்து நடக்குமா? அன்பு இயேசுவே, நாங்கள் பாவத்தில் விழும்போதெல்லாம் வீழ்ந்து விட்டோமே என்ற குற்ற உணர்விலே எங்கள் இதயங்களை வருத்திக் கொள்கின்றோம். வீழ்வதுதான் எழுவதற்கான வாய்ப்பை தரும் என்று எண்ணி நம்பிக்கையோடும் இறை நம்பிக்கையோடும் எழுந்து நடந்திட எங்களுக்கு அருள் தாரும். ஆமென். வாழ்நாள் முழுவதும் உடனிருந்து உண்மை சீடராய் வழிநடந்த அன்னை அவமானத்தின் சின்னத்தை அவனியை மீட்க ஆசையோடு அணைத்து இழுத்து வந்த தியாகத்தின் மறுபுறவாம் தன் மகனை சந்தித்த வேளை. இலக்கு இறைவனுக்கு உகந்ததாக இருந்தாலும் இறைமகனும் மனிதன் தானே. அன்னையும் அவனியில் அவதரித்த ஒரு சாதாரண பெண்மணிதானே. எனினும் துணிச்சல் தந்தது இந்த தாயின் உடன்பிறப்பு. சென்று வா மகனே, வென்று வா என்ற தமிழ் இலக்கியத்தாய்க்கும் அன்னை முன்மாதிரியாகிவிட்டார். இருவரோடும் சண்டையை விலக்கி தீர்க்க சென்றால் உனக்கு சிக்கல் ஏற்பட்டுவிடும் என்று மகனை வீட்டுக்குள் தள்ளி கதவை அடைக்கும் தாய்மார்கள் ஏராளம். பொது நன்மைக்காக பொறுப்பேற்று விட்டால்
அன்பு அன்னையே திடமுட்டும் சந்திப்பு எம் அனைவருக்கும் ஒரு பெரிய பாடம். உமது சந்திப்பில் காணப்படும் பாடங்களை எங்கள் வாழ்வில் கடைபிடிக்கவும் வாழ்த்து காட்டவும் அருளாரும். ஆமென். தடுமாறும் இயேசுவின் சிலுவையை சுமக்க சீமோன் உடன் வருகிறார். பாரம் அழுத்திய பின்னும் இயேசு தன் சிலுவையை சுமக்க யாரையும் அழைக்கவில்லை. எனினும் சீமோனின் உதவி உண்மையிலே உன்னதமானது. இயேசுவின் சிலுவையின் பாரத்தை தாங்க அவர் தம் பாடுகளில் பங்கேற்க நமக்கும் ஆசைதான். 5 மைல் தூரம் நடக்க வேண்டியவனுக்கு கிடைக்கும் அரை மைல் தூரலில் கூட ஆறுதலளிக்கும். 5வது மகளின் திருமணத்தை கடன்வாங்கி நடக்கும் சந்தர்ப்பத்தில் கிடைக்கும் அரைப்பவன் நகை கூட ஆறுதலளிக்கும். ஒருவேளை நமக்கு கூட வழியில்லாத நபருக்கு கிடைக்கும் ஒரு விழித்தான் கூட ஆறுதலளிக்கும். ஆயுள் முழுவதும் மழை பெய்தால் கரையில் நிலையில் இருக்கும் வீட்டிற்கு கிடைக்கும் 5 மட்டையோடு கூட ஆறுதலளிக்கும். பள்ளிக்கு செல்ல சீருடை இல்லாமல் தவிக்கும் மாணவருக்கு கிடைக்கும் ஒரு சீருடை கூட ஆறுதலளிக்கும்.
சட்ட திட்டங்களையும் சம்பிரதாயங்களையும் மரபையும் உடைத்தெறிந்து பெண்ணடிமைத்தனத்தின் பிடிகளை தகர்த்தெறிந்து வீரப்பெண் வெரோனிகா துடைக்கிறார். அத்தனை ஆண்களுக்கு மத்தியிலும் அல்லலரும் ஆண்டவரை அரவணைக்கும் அப்பெண்மணியின் ஆர்வம் அனைவரது கவனத்தையும் கண்டிப்பாய் ஈர்ந்திருக்கும். அவர் துடைத்த அத்துணியில் ஆண்டவரின் முகச்சாயல் அப்படியே பதிந்தது. இருள் செய்த ஆட்சியின் அதிகாரம் இந்த அப்பாவி இயேசுவை அநியாயமாக கொடுமைப்படுத்தியது. துன்புற்ற இவர் தம் துயர் துடைக்க தனக்கு என்ன நேரிடுமோ என்ற கவலையின்றி உதவி செய்த வெரோனிகா உண்மையில் உயர்ந்து நிற்கின்றார். விபத்தில் சிக்கியவனை காப்பாற்ற சென்றால் காவல் நிலையம், நீதிமன்றம் என்று அடைய வேண்டிய வந்துவிடுமோ என்றெண்ணாமல் உயிர் காக்க உடல் உதவி செய்யும் எவரும் வெரோனிகாவை போன்றோரே. நீதி மறுக்கப்படும் ஏழைக்கு சார்பாக நின்றால் நாளை என் வாழ்வு கேள்விக்குறியாகி விடுமோ என்று எண்ணாமல் நீதிக்காக குரல் கொடுக்கும் மனிதன் உண்மையில் வெரோனிகாவை போன்றோர். துன்புறும் மாதர் தன் துயர் துடைக்க நாம் வெரோனிகாவை போன்று துணிந்து வருவோமா? வெரோனிகாவின் மனநிலை எங்கள் வாழ்வில் பிரதிபலித்தார். கண்டிப்பாக இவ்வுலகம் முழுமாய்விடும் என்று ஆசைப்படுகின்றோம். துன்புறும் மனிதர்களில் நீர் தாமே சிலுவை சுமக்கின்றீர் என்று உணர்ந்து அவர்களுக்கு உதவி செய்ய அருள்தாரும். ஆமென். எங்கள் விடாமுயற்சி என்ற வீரிய சிந்தை வெகுவாக வேலை செய்தது. தன் ஆய்வகத்தில் பல முறை தோல்வியுற்ற தோமஸ் ஆல்வா எடிசன் மின்விளக்கு என்ற வெற்றியினை விடாமுயற்சியால் தான் பெற்றுக்கொண்டார். தொடர்ந்து போராடிய எவனும் தோல்வியை தழுவியதில்லை. ஒவ்வொரு தோல்வியும் வெற்றியை நோக்கிய படிக்கட்டு. ஒவ்வொரு சோதனையும் சாதனைக்கான ஆய்வு களமே. விழுந்து விட்டோம் எழ இயலாதே என்று எத்தனை முறை அருந்து விட்டாலும் சிலந்தி வரை எண்ணுவதை நிறுத்துவதில்லை. பாவத்தில் விழுந்தாலும் தோல்வியை சாதித்தாலும் வெற்றி காண வாய்ப்பு இல்லை, மீட்பு காண வழியில்லை என்று எள்ளளவும் எண்ண வேண்டாம். விடாமுயற்சி நம்மை வாழ்க்கைக்கு வழிநடத்தும். தெளிந்த பார்வையும் சமமான திட்டமிடலும் இலக்கை நோக்கிய பயணத்தில்
சில ஜெருசலேம் நகர் பெண்கள் விபத்தில் அடிபட்டு விழும் இளைஞனை கண்டு, ஐயோ பாவம், யார் பெற்ற பிள்ளையோ என்று கூச்சலிடும் பெண்கள் போல கண்ணீரோடு சில பெண்கள் இயேசுவை நெருங்குகின்றனர். பாவம் செய்யவில்லை இவர், ஆனால் இவரை பரிதாபமாக சாவுக்கு கையளித்துவிட்டு யூத சமூகம் என்று உணர்ந்து துயரோடு இவருக்காக கண்ணீர் விடுகின்றது. இக்கூட்டம் இப்பெண்களுக்கு இயேசுவின் மேல் இருந்த பாசம் இவர்களை இவ்வளவு தூரம் அழைத்துச் செல்வது, துயரம் கண்டு அவர்கள் சிந்திய கண்ணீர் அவர்களது அன்பின் வெளிப்பாடுதான். ஆறுதல் பெற வேண்டிய துன்பத்தில் இருந்து ஆண்டவர் அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறார். சமம் துன்புறுவோரின் துயர் உடைத்து வீசுவேன். பெண்களுக்கு நீர் கூறிய ஆறுதல் மொழிகள் உண்மையாகவே எங்கள் இதயங்களை தொடர்கின்றன. எங்கள் வாழ்வில் நாம் கூறும் ஆறுதல் மொழிகள் எங்களுடன் வாழும் மனிதர்களுக்கு முழுமையான ஆறுதலை தரும் அரசாரும். ஆமென். மீட்பின் சிலுவையில் நம் பாவங்கள் சுமக்கப்படுகின்றன. நம் பாவங்களின் சுமை கிறிஸ்துவை வீழ்த்துகின்றது. விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணையும் தீர்ப்பிடாத இயேசு நம் பாவங்களுக்காக வீழ்ந்தாலும் எழுந்து நாம் அனைவரையும் மன்னித்து தூய்மைப்படுத்துகின்றார். இயேசு எழுந்த நாம் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காகவே நமக்காக எழுந்த இயேசு நாம் வாழ்வு பெற வேண்டும், அதுவும் நிறைவாக பெற வேண்டும் என விரும்புகின்றார். நிறைவாழ்வை பெற நாம் நம்மிடம்
சிலுவையில் அறைவதற்கு அவரை தயார் செய்கின்றனர். உடைகள் களைக்கப்பட்டு ஆண்டவர் அவமானத்துக்குள்ளாகின்றார். அவரது ஆடைகள் காவலர்கள் தங்களுக்குள்ளே பங்கிடுகின்றனர். எந்த மனிதனும் இழிவுபடுத்தக்கூடாது என்று எண்ணியவர் இயேசு. ஆண்டவரை அவமானப்படுத்தும் அனைவரும் ஆத்திரத்தோடு நோக்குகின்றன நம் கண்கள். பிறர் செய்த சிறிய தவறுகளை பெரிதுபடுத்தி தான் நீதிமான் என்பது போல அவர்களை நற்பெயரை கூட இருந்து கொண்டே கெடுக்கும் போது கண்டிப்பாக நாம் இயேசுவை அவமானப்படுத்துகின்றோம். துன்புறும் பிறரை பேரம் தீர்க்காமல் அவனுக்கு இதுவே தேவைதானா என்று கூறி அவதூறு பேசும்போது நாம் இயேசுவை அவமானப்படுத்துகின்றோம். அள்ளி வீசிய வார்த்தைகளை பொறுக்கி எடுக்க முடியாது என்று தெரிந்தும் அடுத்தவர்களை பற்றிய அவதூறு வார்த்தைகளை காற்றில் பரவும் பஞ்சு போல பரவிவிடும் போது நாம் இயேசுவை அவமானப்படுத்துகின்றோம். இயேசுவுக்கு ஏற்பட்ட அவமானத்துக்கு வருந்தும் நாம் பிறரை அவமானப்படுத்தாமல் இருக்க முயற்சிப்போமா? ஆடைகள் கலைக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்ட எங்கள் அன்பு இயேசுவே, நாங்கள் எங்கள் வார்த்தைகளால் பிறரை அவமானப்படுத்தாமல் வாழவும் அவமானப்படுத்துவோருக்கு அவர்கள் அளிப்பவர்களாக வாழவும் வருந்தாரும். ஆமென். வந்துவிட்டது. கொல்கொத்தா சிலுவையை போட்டு அதன் மேல் இயேசுவை தூக்கி போடுகின்றனர். துடிதுடித்து நெளியும் ஆண்டவரை ஆணிகளால் அறைகின்றனர். மணிக்கட்டில் காலால் மிதித்து பெரிய ஆணியை கொண்டு உள்ளங்கையில் அறைகின்றனர். இரத்தம் கீழிட்டு ஓடுகிறது. கால்களை முனைத்து வைத்து பெரிய ஆணிகளால் அறைகின்றனர். கொடுமைப்படுத்தி கொடூரமாக இயேசுவை கொலை செய்ய துணிந்து விட்டனர் காவலர்கள். இயேசுவை சிலுவையில் அறைந்தவர்களை பூர்வ பலன்கள் நோக்குகிறோம். எத்தனை முறை கூறியும் கேட்காமல் குடித்துவிட்டு வீட்டில் குழப்பங்களை ஏற்படுத்துவோம். ஒவ்வொரு முறையும் இயேசுவை சிலுவையில் அறைகின்றார்கள். அடுத்தவருக்கு சேர வேண்டியதை அநியாயமாக பறிக்கும் ஒவ்வொரு நிகழ்விலும் நாம் இயேசுவை சிலுவையில் அறைகிறோம். நீதிக்கு சாவுமணி அடித்து அநீதி ஆட்சி புரிய வேண்டும் போது ஒவ்வொரு நிகழ்விலும் நாம் இயேசுவை சிலுவையில் அறைகிறோம். இவ்வாறு நாம் நமது தீய செயல்களால் பிறரை துன்புறுத்தும் ஒவ்வொரு நிகழ்விலும் இயேசுவை சிலுவையில் அறைவதை நிறுத்துவோம்.
கைகளில் அறையப்பட்ட ஆணிகளில் தொங்கிக் கொண்டிருக்கிறது உடல். மூச்சு விடுவதும் கடினமாகிறது. தாகத்துக்கு தண்ணீர் கொடுப்பார் இல்லை. எந்த தவறும் செய்யாமலே இத்தனை கொடிய வேதனையுற்ற போதிலும் இயேசு தன்னை சிலுவையில் அறந்தவர்களை கருணையோடு மன்னிக்கிறார். தந்தையே இவர்களை மன்னியும். எத்தனை உயர்வான வார்த்தைகள் இவை! இறுதியாக தந்தையே, உன் கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று உரைக்க கத்தி உயிர் விடுகிறார். பரிதாபமாக படுகொலை செய்தவர்களை மன்னித்து மன்னிப்பின் உண்மையை வெளிப்படுத்தினார் இயேசு. நமது அன்றாட வாழ்வில் நமக்கு எதிராக ஒரு சில வார்த்தைகள் பேசியவர்களை மன்னிக்கிறோமா? இல்லை. பதில் வார்த்தைகளால் அவர்கள் தம் மனதை காயப்படுத்துகிறோமா? நமக்கு எதிராக யாராவது செய்த செயல் நம்மை வருத்துமானால் தெரியாமல் செய்கிறார் என மன்னித்து விடுகிறோமா? இல்லை. இன்றைக்காவது இவருக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்று கடிதம் தருணம் தேடிக்கொள்கிறோமா? நமக்காக தமது உயிரை கொடுத்து இன்று நமக்கு உயிர் தந்த உன்னத இறைவன் தம் சமூகம் வாழ நாம் எந்த தியாகமாவது செய்ய முன்வருவோமா? ஜெபம். உயிர் கொடுத்து உயிர் தந்த உன்னத இறைவா, சமூகம் வாழ நாங்கள் எங்கள் வாழ்வில் செல்வம், புகழ், பதவி இவற்றேனும் நிகழ்ந்த நேரிட்டால் நமக்காக அதை ஏற்றுக்கொள்ளவும், எங்களுக்கு எதிராக பாவம் செய்தவர்களை நாங்கள் உம்மை போல் மன்னிக்கவும் வரம் தாரும். ஆமென். எந்த பாவமும் செய்யாத தனது மகனை அநியாயமாக கொன்றுவிட்டனர். சாதாரண தாயின் வாயிலிருந்து எத்தனை வார்த்தைகள் விழுந்திருக்கும்! தீர்ப்பிட்டவர்களை, உடன் நடந்த சீடர்களை, காவலர்களை, யூத மக்களை எத்தகைய கோபக்கடலுடன் நோக்கி இருக்க வேண்டும் அந்த தாய்! எத்தகைய கடின வார்த்தைகளால் அவர்களை திருத்தி இருக்க வேண்டும்! எதுவும் பேசவில்லை மரியா. மரித்த தன் மகனை உற்று நோக்குகின்றார். சற்று பாருங்கள். வேதனையால் திறந்த வாய், சோகத்தால் மூடிய கண்கள், ஈட்டியால் திறக்கப்பட்ட விழா, ஆணிகளால் துளைக்கப்பட்ட கை கால்கள், சாட்டையால் அடிக்கப்பட்ட தேகம், முள்முடி கழுத்திய தலை,
இயேசுவின் உடலை பெற்று கல்லறையில் அடக்கம் செய்யும் பொறுப்பை ஏற்றார். நன்முறையில் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கல்லறையின் வாயிலில் பெரிய கல்லை வைத்து மூடுகின்றனர். பிறக்கும் போதும் நாம் எதையும் கொண்டு வரவில்லை, இறக்கும் போதும் நாம் எதையும் கொண்டு போவதில்லை. இவ்வுலகில் நாம் வாழும் போது நம்மிடம் இருப்பவை யாவுமே இறைவன் நமக்கு இலவசமாக தந்ததுதான். ஆனால் நாம் வாழும்போது எத்தனை பேதங்கள் நம்மை ஏழை, பணக்காரன், உயர்ந்தவன், தாழ்ந்தவன், படித்தவன், படிக்காதவன், உள்ளவன், இல்லாதவன், உயர் சாதிக்காரன், தாழ்ந்த சாதிக்காரன் என எண்ணிலடங்கா பிரிவுகளை நாமே உருவாக்கி ஏற்றத்தாழ்வுகளை வளர்க்கின்றோம். அவனியில் மனிதனாய் பிறந்த அனைவருக்கும் ஆரணி நிலம்தான் சொந்தம் என்பதை உணர்ந்து உலகில் வாழும் ஒவ்வொரு மனிதனிலும் இறை சாயல் இருக்கின்றது, இறை பாவனை இருக்கின்றது என்பதை உணர்ந்து செயல்படுவோமா? செபம். கல்லறை சமத்துவத்தை கற்பித்த இயேசுவே, நாங்கள் எங்கள் வாழ்வில் எங்களோடு வாழும் அனைத்து மனிதர்களையும் எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் இறைவனின் செயலென்று ஏற்றுக்கொண்டு ஒருவர் மற்றவரை சமமாக மதித்து ஏற்றுக்கொண்டு அன்பு செய்து வாழ வரம் தாரும். ஆமென். இவ்வையகத்தில் தன் வாழ்வை நிறைவு செய்துவிட்டார். பலசாலிகளும் மரணத்திற்கு உட்படாதவர்களுமே கதாநாயகர்களாக இருக்க முடியும் என்ற சிந்தையில் வாழும் மனிதர்களாகிய நமக்கு தோல்வி போல் தோன்றும் இயேசுவின் இந்த முடிவு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருந்தாலும் பிறர் வாழ தன் உயிரை இழக்கும் இயேசுவின் தியாக மனநிலை நம் உள்ளங்களை உறைய வைக்கும் என்பதில் ஐயமில்லை. ஆகவே